டிசம்பர் மாதம் பாரிஸ் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருப்பது உங்களுக்கு தெரிந்த விடயம். இதை பல முறை நான் உங்களுக்கு கூறியிருக்கிறேன். அந்த வகையில பாரிஸை சுத்தி பார்க்கணும் எனக்கு ஒரு ஆசை இருந்தது. என்னுடைய தோழியை கூட்டிக் கொண்டு நோத்ருதாம் து பாரி என்ற தேவாலயத்திற்கு போகலாம் என்று ஆசைப்பட்டு போனேன். பாரிஸ்ல இருக்கிறவர்களுக்கு இந்த தேவாலயத்தை பற்றி மிகவும் தெரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். கிட்டடியில தான் அந்த தேவாலயம் எரிந்து மறுபடியும் அதை மீளெழுப்பி இருக்கிறார்கள். தேவாலயத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் தான் உள்ளே செல்ல அனுமதி இருக்கிறது. 6 மணி என்று சொன்னால் 6 மணிக்கு பிறகு செல்லவே முடியாது. 5:30 உள்ளே செல்ல முடியாதவரை செய்து விடுகிறார்கள். கியூவில் நின்றுதான் செல்ல வேண்டும். ஆகவே கிட்டத்தட்ட 1 to 2 மணி நேரமாவது வரிசையில் நின்று செல்ல வேண்டிய கட்டாயம் இருப்பதால் வெள்ளனவே போனால் 2 மணி நேரங்களுக்கு கழித்து உள்ளுக்கு சென்று அந்த அழகான தேவாலயத்தை சுற்றி பார்க்கலாம். பாரிஸ்ல ஈஃபில் டவர் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த தேவாலயமும் முக்கியமா இருக்குது. பாரிஸின் சின்னமாக விளங்கும் ஈஃபில் டவருக்கு நிகராக இந்த நோத்ருதாம் து பாரி என்ற தேவாலயமும் அழகு நிறைந்த பாரிஸுக்கு ஒரு அடையாள சின்னமாக காணப்படுகிறது. வாருங்கள் இந்த தேவாலயத்தின் வரலாற்றை சுருக்கமாக கூறுகிறேன். இதன் பெயர் பிரெஞ்சு மொழியில் கேத்தட்ரால் நோத்ருதாம் து பாரி. கேத்தட்ரால் என்றால் தேவாலயம், நோத்ருதாம் து பாரி என்றால் பாரியில் இருக்கும் அந்த நோத்ருதாம் என்ற பெயர் பெற்ற இந்த தேவாலயம். நோத்ருதாம் என்ற தேவாலயங்கள் பாரிஸில் மட்டுமல்லாமல் வேறு பல ஊர்களிலும் இருக்கிறத நீங்க அறியக்கூடியதா இருக்கும். ஆகவேதான் இதை நோத்ருதாம் து பாரி என்று அழைக்கிறார்கள். அதாவது பாரிஸுக்கு உரிய தேவாலயம் என்று அழைக்கிறார்கள். இது அமைந்திருக்கும் இடத்தை இல் து லா சித்தே என்று அழைக்கப்படுகிறது. இல் து லா சித்தே என்று சொன்னால் சித்தே அல்லது சான் மிஷல் என்ற மெட்ரோக்கு அருகிலேயே இது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சித்தே மெட்ரோலையும் இறங்கலாம் அல்லது சான் மிஷல் என்ற மெட்ரோலையும் இறங்கி நடந்து செல்லலாம். ஒரு அழகான இடத்தில செந்நதிக்கு அருகேயே இந்த தேவாலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. பாரிஸ்ல முக்கியமாக நீ கவனித்தீர்கள் என்று சொன்னால் செந்நதி வழியாக செல்லும் கப்பலில் நாங்கள் இருந்தோமே ஆனால் நோத்ருதாம் து பாரி, டூர் ஐஃபல் இப்படியான இடங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்த தேவாலயம், ஈஃபில் டவர் போன்ற முக்கியமான அடையாள சின்னங்களை பார்க்கக்கூடியதா இருக்கும். செந்நதி இந்த கட்டடங்களுக்கு அருகாகவே சென்று கொண்டிருக்கும் அல்லது இந்த செந்நதிக்கு அருகாலேயே இந்த கட்டடங்கள் அமைக்கப்பட்டது என்று கூட சொல்லலாம். இத்தேவாலயத்தின் மூல தெய்வமாக கன்னி மரியாவையே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு கத்தோலிக்க தேவாலயம் என்பதை நீங்க புரிந்திருப்பீர்கள். இத்தேவாலயம் 1163ஆம் ஆண்டு கட்டத் தொடங்கி 1345ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. மோரிஸ் டு சூலி என்னும் பிஷப்பின் மேற்பார்வையில் தான் இத்தேவாலயம் கட்ட தொடங்கப்பட்டது. இத்தேவாலயத்திற்கு பொறியியலாளர்களாக பல பேர் பணியாற்றி இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டு கால பகுதியிலேயும் அவர்கள் மாற்றமடைந்து வேறு வேறு நபர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். நான் முன்னமே கூறியது போல இது கட்டமைக்க 1163ஆம் ஆண்டு தொடங்கி 1345ஆம் ஆண்டு தான் கட்டி முடிக்கப்பட்டது என்பதனால் 3 நூற்றாண்டுகள் எடுக்கப்பட்டது இதை கட்டி முடிக்க. இந்த தேவாலயத்தின் சிறப்பு என்னவென்று சொன்னால் தேவாலயத்துக்கு உள் அமைக்கப்பட்டிருந்த கண்ணாடிகளில், அதாவது ஒளி வருவதற்காக மேலே அமைக்கப்பட்ட கண்ணாடிகளில் வண்ணம் நிறைந்த ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கிறது. அந்த ஓவியங்களை பார்த்து ரசிக்கவே அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். கிட்டத்தட்ட 13 தொடக்கம் 14 மில்லியன் சுற்றுலா பயணிகள் இந்த தேவாலயத்தை சுற்றி பார்க்கவும் வழிபடவும் ஒவ்வொரு ஆண்டுகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஐரோப்பா நாடுகளில் சுற்றுலா பயணிகள் அதிகம் செல்லும் இடங்களில் கேத்தட்ரால் து நோத்ருதாமும் ஒரு முக்கிய இடமாக பார்க்கப்படுகிறது. இதன் 850வது ஆண்டு விழா 2013ஆம் ஆண்டு மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. 15ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2019ஆம் ஆண்டு இந்த கோயிலில் ஒரு தீ விபத்தொன்று ஏற்பட்டு கோயிலின் மேற்கூரைகள் அத்தனையும் எரிந்து போய்விட்டது. அதன் பின்னர் கோயிலுக்குள் மக்கள் யாரையும் அனுமதிப்பதில்லை என்ற ஒரு கட்டமைப்பு ஏற்பட்டது. இதை மீளுருவாக்க பல பேர் நன்கொடைகளை அள்ளி வழங்கினார்கள் என்று சொல்லும் அளவுக்கு பல பணக்காரர்கள் மில்லியன் ஈரோக்களை கொடையாக அள்ளி வழங்கினார்கள் இதை மீளுருவாக்க. மீளுருவாக்கத்தின் பின் 7ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு ஒபிஷியலாக திறப்பு விழா நடைபெற்று 8ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு மக்களுக்கு செல்லவும் அனுமதி கிட்டியது. ஆகவே சென்ற ஆண்டு 8ஆம் தேதி டிசம்பர் மாதம் தொடக்கம் அதிகமான மக்கள் கூட்டம் இந்த கோயிலுக்கு செல்வதால் வாசலில் அவர்களை பாதுகாவலர்கள் ஆராய்ச்சி செய்து அவர்களிடம் எந்த ஆபத்தான விடயங்களும் இல்லை என்று கருத்தில் கொண்ட பின்னரே அவர்களுக்கு உள்ளே செல்ல அனுமதி கிட்டுகிறது. ஆகவேதான் இந்த கோயிலுக்குள் நுழைவதற்கு கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் வரிசையில் காத்திருந்து செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நான் கூறியது போல எனது நண்பியோடு நான் இந்த கோயிலுக்கு சென்றிருந்தாலும் மிக தாமதமாக சென்றதனால்
கோயிலுக்குள் நுழைய முடியாமல் போய்விட்டது. ஆகவே அந்த கோயிலை காணொளிப்படுத்த முடியாமலும் போய்விட்டது. இப்படியாக இன்னும் பல சிறப்புகளை கொண்டமைக்கப்பட்டது இந்த தேவாலயம். பாரிஸ் நகருக்கு உங்களுடைய உறவினர்கள் யாராவது சுற்றுலா பயணியாக வந்திருந்தால் ஈஃபில் டவரை காட்டும் பொழுது இந்த தேவாலயத்தையும் கட்டாயம் காட்ட கூட்டிச் செல்லுங்கள். பாரிஸ் நகரில் இருப்பவர்கள் பல பேருக்கு கூட இந்த தேவாலயத்தை பற்றிய செய்திகள் தெரியாமல் இருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே கோடை காலத்தில் இந்த தேவாலயத்துக்கு சென்று அதன் அழகை ரசியுங்கள். அதன் சுற்றி இருக்கும் அந்த செந்நதியின் அழகையும் ரசியுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம்.